நிழல் உலகத்தின் சிட்டிசன் படத்தில் நடிகர் அஜித் செய்த அதே அதிரடியை இன்று நிஜ உலகத்தில் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக ஜோசப் விஜய் கையில் எடுத்துள்ளார் என்று சொன்னால் அது மிகையாகாது. தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இதுவரை கண்டிராத ஒரு மிக கடுமையான ஊழல் எதிர்ப்பு சட்டத்தை முதல்வர் விஜய் தற்பொழுது முன்மொழிந்துள்ளார். அரசு இயந்திரத்தின் ஒவ்வொரு அணுவிலும் புறையோடி போயிருக்கும் லஞ்சத்தை வேரோடு அறுக்க அவர் வகுத்துள்ள இந்த புதிய விதிகள் அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளின் மத்தியில் ஒரு மிகப்பெரிய நடுக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. முதல்வரின் இந்த புதிய அதிரடி அறிவிப்பின்படி எந்த ஒரு அரசு அதிகாரியாவது லஞ்சம் வாங்கினால் அவர்களின் பெயரில் உள்ள சொத்துக்களில் இருந்து 50% அரசாங்கம் உடனடியாக பறிமுதல் செய்யும். கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்துக்கள் கையை விட்டு போகும் என்ற பயமே ஒரு அதிகாரியை தவறு செய்ய விடாமல் தடுக்கும் ஒரு மிகப்பெரிய அரணாக இருக்கும் என்று விஜய் நம்புகிறார். இது ஒருபுறம் இருக்க, இந்த ஊழல் தடுப்பு வேட்டையில் பொதுமக்களையும் அவர் நேரடியாக இணைத்துள்ளார். ஊழல் செய்யும் அதிகாரிகளை ஆதாரத்தோடு காட்டிக் கொடுக்கும் சாமானிய மக்களுக்கு 1 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு தமிழகத்தின் 8 கோடி மக்களையும் இப்போது ஒரு விஜிலண்ட் அதிகாரிகளாக மாற்றியுள்ளது. ஆனால் இந்த சட்டத்தின் மிக கடுமையான மற்றும் உணர்ச்சிகரமான பகுதி எதுவென்றால் காவல்துறைக்கு விதிக்கப்பட்டுள்ள தண்டனைதான். பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு போலீஸ் அதிகாரி லஞ்சம் வாங்கினால் அவரின் ஒட்டுமொத்த சொத்தும், அதாவது 100% சொத்தும் அரசால் பறிமுதல் செய்யப்படும். அப்படி பறிமுதல் செய்யப்படும் பணம் மற்றும் சொத்துக்கள் அனைத்தும் அனாதை ஆசிரமங்கள் மற்றும் முதியோர் இல்லங்களுக்கு வழங்கப்பட்டு அவர்களின் நல்வாழ்விற்காக பயன்படுத்தப்படும். இது வெறும் தண்டனை மட்டுமல்ல, தவறான வழியில் ஈட்டிய பணம் சரியான இடத்திற்கு போய் சேர வேண்டும் என்ற ஒரு உன்னதமான சமூக நீதி. நேர்மையே நம் நாட்டின் புதிய சட்டம் என்ற ஒற்றை முழக்கத்தோடு விஜய் தொடங்கியுள்ள இந்த போர் தமிழகத்தில் ஒரு புதிய நிர்வாக புரட்சிக்கு வித்திட்டுள்ளது. அரசு அலுவலகங்களுக்கு செல்லும் போது இனி ஒரு சாமானியன் பயப்பட தேவையில்லை. மாறாக லஞ்சம் கேட்கும் அதிகாரிகள் தான் இனி பயப்பட வேண்டும் என்ற சூழலை முதல்வர் விஜய் உருவாக்கி வருகிறார். சிட்டிசன் படத்தின் அந்த போராட்ட குணத்தை ஒரு அரசாங்கத்தின் கொள்கையாகவே மாற்றியுள்ள விஜயின் இந்த அதிரடி மாற்றங்கள் தமிழகத்தை ஒரு ஊழலற்ற மாநிலமாக மாற்றும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை.